கேக்குறேன்ல. டேய், எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கியா? டேய் சரவணா, நீ அவ சொல்லுடா, யாராவது ஊர்ல மல்லை கட்டை போட்டாங்களா? டேய், போலீஸ் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையாடா? ஏதாவது சொல்லி தொலைங்கடா. கம்மன் இருக்கீங்க. அந்த ரஞ்சனி ஊட்டிக்கு வந்தப்பா உயிரோட இருக்காளா? ஆமாப்பா, சென்னையில ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காப்பா. டீச்சராவா? எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. இத்தனை வருஷம் நம்ம பிரிஞ்சிருந்தே தப்பு இல்ல. இப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய போறேங்கிறதா முக்கியம். நீங்க யாரு என்னன்னு தெரியாம, உங்க செல்வாக்கு என்னன்னு தெரியாம, நாங்களும் தொழில் பண்றோங்கிற திமிர்ல நேத்து வரைக்கும் உங்களை எதிர்த்து நின்னுட்டோம். அதை எதையும் மனசுல வச்சுக்காம எங்களை கூப்பிட்டு நீங்க பேசுனதே பெரிய விஷயம். புத்தருக்கு மட்டும்தான் மரத்தடியில உட்கார்ந்துருந்தா ஞானம் வரும். நமக்கெல்லாம் மரக்கிளையே தலையில ஒடிஞ்சு விழுந்தா தான் வரும். அப்ப கூட ஞானம் வருமா ரத்தம் வருமானு சொல்ல முடியாது. இங்க பாருங்க, ஆர்பர் ஏரியாலாம் முன்ன மாதிரி இல்லைங்க. சரக்கு அனுப்புறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. அதிகாரிங்கெல்லாம் நம்மளை விட பெரிய தாதாக்களா இருக்காங்க. அட, ஆர்பர் லெவலுக்கு எதுக்கு போறீங்க? இங்க ஊட்டியில இருந்த சரக்கை சென்னைக்கு எடுத்துட்டு போக முடியுதா சொல்லுங்க? அட சனிய, தொந்தரவே வேணான்னு கேரளாவுக்கு சரக்கு எடுத்துட்டு போனா கூட அங்க ஃபாரஸ்ட்காரன் பிரச்சனை. பிரைவேட்டா ஃபிளைட் சர்வீஸ் தொடங்கினாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. செய்யலாம், உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. சரக்கை பயிர் பண்றதுக்கு, விளைஞ்சதை சேதாரம் இல்லாம அனுப்புறதுக்கு பணம் வந்து சேர்றதுக்கு, வந்த பணம் கையில நிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குயா. தெரியுதுங்க, ஆனா எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒன்று வேண்டி இருக்கு. அது உங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கோம். என்ன தேடி வந்துட்டீங்கல்ல, இனிமேல் உங்க பிசினஸ் ஏகபோகமா நடக்கும். தைரியமா இருங்க. அதுக்கு தானே உங்களை தேடி வந்திருக்கோம். குடிங்க. டேய், வாடா. வாடாங்கறல்ல. ஏய், எங்க அண்ணனை பார்த்தா வாடா போடாங்கற. உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? அண்ணா மட்டும் ஊன்னு சொல்லட்டும், இங்கேயே உன் உயிர் போயிரும். உன் உடம்பு மட்டும்தான் உன் வீட்டுக்கு கொரியர்ல போகும். அவரு ஊங்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. என்ன முறைக்கிற? அடிப்பியா? ஏய், அடிப்பியா நீ? அடிடி பார்க்கலாம், அடி பார்க்கலாம், அடிடி.
ஏய், ரஞ்சினி! பெரிய மனுஷ மாதிரி வேஷம் போட்டு கஞ்சாவா கடத்துற? வாடா. ரஞ்சினி! நான் யாரு என்னன்னு தெரியாம எங்கிட்ட மோதுற பின்னாடி ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் யாருன்னு இப்ப நீ தெரிஞ்சுக்குவ. வாடா வாடா போடா. ரஞ்சினி! ஏய்! அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா. அவ இன்னும் சாகலையே தவிர சாவுக்கு பக்கத்துல தான் இருக்கான்னு முடிவு பண்ணிக்கிங்கப்பா. சென்னையில் அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவ கணக்க முடிச்சிட்டு தான்ப்பா நான் திரும்பி வருவேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நீ ஏன் பிள்ளைடா, நீ செய்வடா. ஆனா சென்னை ஊட்டி இல்லடா, அத மட்டும் மறந்துடாத. அவ வேலை பார்க்கிற ஸ்கூலோட பேர் தெரிஞ்சிருச்சுப்பா. எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான்ப்பா பாக்கி. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கலாம். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. அவன் இருக்க கூடாதுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நாம இருக்கணுங்கிறது முக்கியம். ஆனா ஜெயில இல்ல. போ போங்கடா. சாப்பாடு கொண்டு வரலையா? நான் கொண்டு வந்தேன். காலையில ஓடி வரும்போது கீழே விழுந்துட்டேன், மண்ணில் விழுந்துருச்சு. என்ன டீச்சர், இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல, எப்பவும் போலதான். அப்படியா? என்ன லஞ்ச் இன்னைக்கு? சாம்பார் சாதம் தான். நீங்க என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? நான் as usual தான். நானே இன்னைக்கு தயிர் சாதம் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன ரஞ்சினி, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் கொண்டு வந்தீங்களா இல்ல வழக்கம் போல தயிர் சாதம் சாம்பார் சாதம் தானா? காலங்காத்தால இதை செய்யறதே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க வேற. என்ன ரஞ்சினி, சாப்பிடாம எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க சாப்பிடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன இவங்க சாப்பிடாம போறாங்க?
சாப்பிடலையா? ஃபோன் பண்ணப்போ அப்பா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரா? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மிஸ். ஆனா அப்பா இன்னும் வரல. சரி, நீ இன்னைக்கு என்னோட சாப்பிட என்ன? இருமா, நான் உனக்கு சாப்பாடு தரேன். இது பார், கொத்தமல்லி சாதம். அப்புறம் தயிர் சாதமும் இருக்கு. சாம்பார் சாதமும் இருக்கு. உனக்கு எது வேணும்? கொத்தமல்லி சாதம் வேணுமா, தயிர் சாதம் வேணுமா? கொத்தமல்லி சாதம். ஓகே, இந்தா. உங்க வீட்ல என்ன குழம்பு? எங்க வீட்ல சாம்பார் வச்சாங்க. அப்படியா? ஆமா. ஹரிணி, பிரியா சாப்பிடாம இருக்கால்ல? நீங்க யாருமே பிரியாவை சாப்பிடுவான்னு கூப்பிடல. நாம சாப்பிடும்போது யாராவது வந்தா நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். ஓகே? ஒருத்தர் சாப்பிடாம இருக்கும்போது நாம மட்டும் சாப்பிடக்கூடாது. புரியுதா? ஓகே மிஸ். ஓகே மிஸ். எங்க நீங்க எல்லாரும் உங்க டிஃபன் பாக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வாய் பிரியாக்கு ஊட்டுங்க பார்க்கலாம். பிரியா, ஒரு வாய் ஊட்ட சொன்னதும் எல்லாரும் உடனே ஓடி வந்து ஆசையா ஊட்டினாங்கல்ல, அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இது பார், நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா நம்ம உடனே தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்ல பார்க்கலாம். Thank you. Thank you. Thank you. Thank you. No mention. மிஸ், நீங்களும் எங்க கூட டெய்லியும் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ். ஆமா மிஸ், நீங்க எங்களோடவே சாப்பிடுங்க மிஸ். ஏன் மிஸ், நீங்க எங்க கூட சாப்பிட்டா மத்த மிஸ்ஸுங்க எல்லாம் கோச்சிக்குவாங்களா? நான் மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா மிஸ்ஸுமே இனிமே உங்க கூட சாப்பிட்டா போச்சு. ஆனா லஞ்ச் டைம்ல மிஸ் கேள்வி கேட்பாங்க, பரவாயில்லையா? என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். சரி சரி, எல்லாரும் போய் சாப்பிடுங்க போங்க. அப்புறம் எப்படி இருக்கு எங்க வீட்டு சாப்பாடு? ரொம்ப நல்லா இருக்கு மிஸ். நான் கூட வெறும் இட்லி தான் மிஸ் கொண்டு வந்தேன். அதை கீழே போட்டதுனால எனக்கு இவ்ளோ ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கு மிஸ். அப்பா இனிமே கொடுத்து அமிச்சா கூட நான் அதை கீழே கொட்டிடலான்னு இருக்கேன் மிஸ். அப்ப நான் உன்னை தலையில நல்லா கொட்டிடுவேன். மிஸ், நீங்க சாப்பிடலையா மிஸ்? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. இல்ல மிஸ், நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க மிஸ். வேண்டாமா? நீங்க சாப்பிடணும். ஏய் வேண்டாமா, நீ சாப்பிடு. Ni sa ga ni sa ba ni ma ba ga ma ba ni sa ga ga sa
பக மக சனி சக மபக மபனி மப்பனி ச மபனி ச கக சனி ச பனி மபனி ச நிரி க மபக மபக மபனி க மப பனி க மனி ப தன 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 தன